ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டியூட்டரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோனா ஹவு டு பாஸ் வேரியபிள்ஸ் பிட்வீன் ஸ்டேஜஸ் இன் பைப்லைன் ஸ்கிரிப்ட். ஸோ ஜென்கின்ஸில் பைப்லைன் ஸ்கிரிப்டில் ஒரு வேரியபிள்ஸ் வந்து எப்படி பாஸ் பண்ணுறது ஸ்டேஜ் டு அனதர் ஸ்டேஜுக்கு. ஸோ நீங்கள் வந்து நிறைய ஸ்டேஜஸ் வச்சுருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்டிங், டெவலப்மெண்ட் அந்த மாதிரி நிறைய ஸ்டேஜ் ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜுக்குள்ள வேரியபிள்ஸ் வந்து எப்படி ஒரு ஸ்டேஜில் இருக்கிற வேரியபிள்ஸு இன்னொரு ஸ்டேஜில் வேரியபிள்ஸ் எப்படி நம்ம வந்து பாஸ் பண்ணுறது, அக்சஸ் பண்ணுறது எல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோ செஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் என்னோட டேஷ்போர்டு, ஜென்கின்ஸ் டேஷ்போர்டு. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் நான் வந்துட்டு ஒரு சிம்பிள் பைப்லைன் ஜாப் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு பாஸ் வேரியபிள்ஸ் வித் பைப்லைன். ஸோ பைப்லைன் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஓகே கொடுத்துட்டு, ஸோ நம்ம வந்து இதில் பைப்லைன் ஸ்கிரிப்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஸ்கிரிப்டட் பைப்லைனாக நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிரிப்டட் பைப்லைன், டிக்ளரேட்டிவ் பைப்லைன் சொல்லி ரெண்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்கிரிப்டட் பைப்லைன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போதைக்கு. ஸோ இது ரெண்டுமே ஸ்கிரிப்டட் பைப்லைனுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோஸில் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஸ்கிரிப்டட் பைப்லைன் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டேஜஸ் வழியாக எப்படி நம்ம வந்து வேரியபிள்ஸில் எப்படி பாஸ் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து சிம்பிள் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஸோ டெஃப்ன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் நான் வந்து டிக்ளேர் பண்ணுறேன் காருன்னு. ஸோ இந்த வேரியபிள் காரில் என்ன இருக்குன்னா, ஸோ பிஎம்டபிள்யூன்ற வேரியபிள் வேல்யூஸ் இருக்குது. காரோட வேரியபிளில் வேல்யூ வந்து பிஎம்டபிள்யூன்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிக்ளேட்டிவ் நான் வந்து நோடு டிஃபைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நோடு வந்து பர்டிகுலர் நோடு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கலாம்னு கொடுத்துக்கலாம். அதோட நோடு நேம் ஆர் நோடு லேபிள் வச்சு நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஆன்சிபிள் மாஸ்டர்னா, ஸோ அந்த ஆன்சிபிள் மாஸ்டர் நோடில் போயிட்டு இந்த கமெண்ட்லாம் எக்ஸாமே எக்ஸிக்யூட் ஆகும், இந்த ஜாப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த நோடில் வந்து நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு சிம்பிளாக ஒரு வேரியபிள் நான் இதில் அக்சஸ் பண்ணுறேன். ஸோ எந்த வேரியபிள்னா, ஸோ நம்ம ப்ரீவியஸாக டிக்ளேர் பண்ணியிருக்க இந்த எக்கோ கார் அப்படின்றத நான் வந்து அக்சஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் வந்துட்டு இந்த காருக்கு வந்து நான் ஓவர் ரைட் பண்ணுறேன் வேறு ஒரு வேரியபிள் வேல்யூஸாக. ஸோ வேல்யூ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபோர்டுன்ற வேல்யூ வந்து காருன்ற வேரியபிளுக்கு நான் வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ திரும்பி அடுத்த ஸ்டேஜில் வந்து இந்த காருன்ற வேரியபிள் வந்து நான் அக்சஸ் பண்ணும்போது எந்த வேல்யூ வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபோர்டுன்ற வேல்யூ தான் வரும் கார் வேரியபிளுக்கு. ஸோ இப்போ நம்ம அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் கார் கொடுத்துக்கிறேன். ஸோ காருன்ற வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கு பிஎம்டபிள்யூன்ற வேல்யூ கொடுத்தாச்சு. ஸோ நோடு டிஃபைன் பண்ணிட்டேன். அதில் ஸ்டேஜஸ் வந்து மல்டிபிள் ஸ்டேஜஸ், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2. ஸோ ஸ்டேஜ் 1ல் பிஎம்டபிள்யூ வேல்யூ உள்ள கார் வேரியபிளில் நான் அக்சஸ் பண்ணுறேன். அதே ஸ்டேஜில் நான் வேரியபிள் வந்து காருன்ற வேரியபிளை வந்து நான் ஓவர்ரைட் பண்ணுறேன் ஃபோர்டுன்ற வேல்யூ கொடுத்து. அடுத்த ஸ்டேஜில் காருன்ற வேரியபிள் வந்து நான் அக்சஸ் பண்ணும்போது ஸோ பிஎம்டபிள்யூ வருமா இல்லை ஃபோர்டு வருமான்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன், அப்ளை கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம பில்ட் நவ் கொடுப்போம். ஓகே, ஸோ எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சுச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அட் லாஸ்ட் வந்துட்டு ஸோ ஃபோர்டுன்ட்டு தான் டிஸ்பிளே ஆகும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1ல் வந்துட்டு பிஎம்டபிள்யூன்னு கொடுத்தாச்சு. ஸோ ஆன்சபிள் மாஸ்டரோட தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ ஸ்டேஜ் 2ல் பிஎம்டபிள்யூன்னு டிஸ்பிளே ஆகல, ஃபோர்டுன்னு தான் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்துட்டு வேரியபிள்ஸ் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ ஸ்கிரிப்டட் பைப்லைன் ஸ்கிரிப்ட் மூலிமா. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் இதில் வந்துட்டு வேறு ஏதாவது நீங்கள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம் யூஸிங் டெஃப் வேரியபிள் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ இதிலே வந்து பைப்லைன் ஸ்கிரிப்டில் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் இது எப்படி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எப்படி நான் பைப்லைனாக சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ டெஃபினிஷன் டெஃப்ன்றது ஸோ சேம் அதே கார் வேரியபிளில் வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பைப்லைன் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ பைப்லைனில் சேம் அதே மாதிரியே ஏஜென்ட் எனி அதுக்குள்ளே வந்து ஸ்டேஜு. ஸோ ஸ்டேஜஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ ஸ்டேஜஸ்க்குள்ளே மல்டிபிள் ஸ்டேஜ் வரப்போகுது, அதனால் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த ஸ்டேஜ் நம்ம தூக்கி உள்ளே போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டேஜ்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ ஸ்டேஜ் 1ல் இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறேன்னா ஸோ என்ன கொடுக்கணும்னா நீங்கள் வந்துட்டு
ஸ்டெப்ஸுக்குள்ள நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ இல்லாட்டி எக்கோ பண்ணுறோமோ பிரிண்ட் பண்ணுறோமோ அது வந்து ஸ்டெப்ஸுக்குள்ளே வந்து ஸ்கிரிப்டுன்னு இருக்கும். ஸோ ஸ்கிரிப்டுன்றதில் வந்துட்டு நீங்கள் கமாண்ட் எக்ஸிக்யூஷன் எல்லாமே நீங்கள் இதிலே பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் எக்கோ கார் ஃபோர்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ சேம் அதே தான். ஸோ நம்ம ப்ரீவியஸாக பண்ண ஸ்கிரிப்டட் பைப்லைனில் இதில் வந்து டிக்ளரேட்டிவ் பைப்லைன் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்றும்ல இதில் வந்து இதுதான் டிஃபர் ஆக போகுது, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ சேம் அதே மாதிரி தான் வரும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இது நம்ம திரும்பி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன் இதை. இதில் வந்துட்டு எக்கோ கார் கொடுத்துட்றேன் ஸ்டேஜ் 2க்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ சேம் அவுட்புட் வருதான்னு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பைப்லைன் ஏஜென்ட் இதுதான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டுமே சிமிலராக தான் அவுட்புட் வரும். ஸோ நோடு ஆன்சபிள் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கோம். இப்போ வந்து எந்த ஏஜென்ட் அவைலபிள் இருக்கோ இது ஆட்டோமேட்டிக்காக எந்த ஏஜென்ட்னாலும் போய் ரன் ஆகும். ஸோ அதுதான் இப்போ நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ நான் அப்ளை பண்ணிட்டு இதை நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 வந்து பைப்லைன் ஸ்கிரிப்ட் மூலமாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஸோ சேம் அவுட்புட் தான் வருது. ஸோ BMW ஃபோர்டு. ஸோ இதுதான் வந்து வேரியபிள் பேராமீட்டர் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ வேல்யூஸ் வந்து நீங்கள் ஒரு ஸ்டேஜ் வந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வேரியபிள்ஸ் பாஸ் பண்ணுறது பைப்லைன் ஸ்கிரிப்ட் மூலயமா ஜென்கின்ஸில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.